வெல்கம் டு சமையலறை. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது நெத்திலி கருவாடு தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: நெத்திலி கருவாடு, 2 பெரிய வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 தக்காளி அதையும் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், கருவடகம் ஒரு அரை ஸ்பூன், தேவையான உப்பு. இந்த நெத்திலி கருவாடை வெது இருக்கிற சூடு தண்ணியில் இந்த கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எதுக்காக அப்படி சேர்க்கணும்னா இது உப்பு இருக்கும், மண்ணெல்லாம் இருக்கும், அதில் அதனால் தண்ணியில் போட்டு நம்ம அலசி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த கருவடகம் எப்படி செய்யுங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சட்டி சூடானதும் இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் இந்த கருவடகத்தை போட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது போட்டோம்னா அது கருவடகம் கரிஞ்சிடும். அதனால் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், வெங்காயம் வேகமா இல்லை கட் பண்ணிச்சுங்க. தக்காளி, இது வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக தேவையான ஒரு அட்டையை சேர்த்துடுறேன். இந்த வெங்காய தக்காளி சீக்கிரமாக வதங்கி வெந்துடும். உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதில் தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் அலசி வச்சுருக்கிற கருவாடை எவ்வளோ சேர்த்துடலாம். இது நல்லா சுண்டுட்டோம். நல்லா கொதிக்கிட்டு நம்ம முடிக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா தொக்காயிடுச்சு. நல்லா எண்ணெயில் நல்லா மேலே படர்ந்து நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெத்திலி கருவாடு தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் நல்லா சூடாக போட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.